அமெரிக்காவில் ஒரு கடையில் இப்படி கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னடா அது அழகாக அடுக்கி வச்சுருக்காங்களே, என்ன ஆர்கிடெக்ட் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, இம்போர்ட்டட் பெல்ஜியம் சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஷாப்போட நேம் இருந்துச்சு. ஆஹா சூப்பராக இருக்கே, உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி சாக்லேட் உருவானது என்னமோ சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள மயான் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான். பட் அந்த நேரத்தில் மக்கள் வந்து இந்த கோகோபீனை வந்து ஏதோ ஒரு தெய்வத்தோட இதுதான், பானம் தான், இதை குடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதை சாப்பிட்றது கிடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் வந்து 1500 இந்த சாக்லேட்டை வந்து யூரோப்புக்கு கொண்டு வராங்க. அதே நேரம் தான் சாக்லேட் வந்து பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிட முடியும், மற்ற யாரும் பொதுமக்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1600 பெல்ஜியமுக்கு வந்து சாக்லேட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை எதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஒரு பார், சாக்லேட் பார் அந்த மாதிரி வந்து ஒரு கலவையாக்கி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா பெல்ஜியமில் மட்டும் ஒரு 2000 கடைகளுக்கு மேலே இருக்குது. ப்ரூசல் விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா 800 டன் சாக்லேட்டு விற்றுட்ருக்காங்களாம். அதுக்கப்புறம் பெல்ஜியமில் அவங்களே வந்து ஒரு சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க, இங்கே தயாரிக்கிற சாக்லேட்டை மட்டும்தான் பெல்ஜியம் சாக்லேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் சாக்லேட் ஏடிஎம் கூட இருந்திருக்கு, பணம் செலுத்தி சாக்லேட்டை வாங்கிக்கலாம். இதை நாங்களும் டேஸ்ட் பண்ணிட்டோம். மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.